இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்வோன் நினைச்சான் ஆண்டவருடைய வல்லமை எகிப்துக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும், அதனாலதான் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியல, இவங்களை சிறைபிடிக்க முடியல, இவங்களை தொடர்ந்து அடிமைப்படுத்த முடியல. இப்ப இவங்க எகிப்தை விட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யாது, எகிப்துக்குள்ளதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, முடியாது. ஏன்னா அவன் 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 வழக்கம், அவன் நம்பிக்கை அதுதான். அதனாலதான் என்ன பண்ணனா, இப்ப நான் பின் தொடருவேன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பின் தொடர்ந்து வர தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை எகிப்துல மட்டும் இருக்காது, சில போராட்டம் எகிப்துல மட்டும் இருக்காது. சில பிரச்சனை நம்ம வாழ்க்கையில நம்மள அப்படியே இந்த பின் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டாலும் சில பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டாலும் சில பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு சிலர் எல்லாம் என்னங்க ஞானஸ்தானம் எடுத்தா பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க, அப்படி நினைச்சுதான் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்து நான் சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. நம்மள பிரீசர் பெட்டிக்குள்ள வைக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப பேர் சிரிக்கிறத பார்த்தா அதை எதிர்பார்த்து இருப்பீங்க போல இருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கவனிங்க, சிலர் என்ன பண்ணிடுறாங்க, மேற்கொண்டுறாங்க, தன்னை பின் தொடர்ந்து வர பிரச்சனையை மேற்கொண்டுறாங்க. இப்பதான் நான் செய்திக்கு வரேன், ஜம்ப் பண்ணி. சிலர் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு விரோதமா வருகிற போராட்டத்தை மேற்கொண்டுறாங்க. சிலர் தனக்கு விரோதமா வர சத்துருவை மேற்கொண்டுறாங்க. சிலரால என்ன பண்ண முடியல அப்படின்னா, மேற்கொள்ள முடியல. அதுக்கு பிரச்சனை யாரு, ஆண்டவரா? நீங்க ஒன்னும் பதில் சொல்லாதனால நான் அந்த கையை இப்படியே வச்சிருக்கேன். இல்ல நம்ம போற சபையா, இல்ல நம்மள கர்த்தருக்குள்ள நடத்துறாங்களே ஊழியக்காரங்களா? என்ன கேட்டா நான் சொல்லுவேன், இதெல்லாம் எதுவுமே இல்ல. வேதத்துல வாசிச்சா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. வேகமா பைபிள் எடுத்துக்கங்க. 18வது சங்கீதம் 37வது வசனத்தை எடுத்துக்கங்க, வாசிங்க, வேகமா வாசிங்க. 18:37. என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் என்னமா திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, தாவீதுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய உபத்திரவம் இருந்துச்சு, நிறைய போராட்டம் இருந்துச்சு, நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னாரு, நீ திரளான ரத்தங்களை சிந்தி நீ என்ன பண்ணன, யுத்தம் பண்ணி இருக்கிற. அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு தாவீதுக்கு. ஆனா தாவீது சக்சஸ் பண்ணிட்டார். தாவீது என்ன பண்ணிட்டாரு, அமல்ராஜ் என்ன பண்ணிட்டாரு, சக்சஸ் பண்ணிட்டாரு. தாவீதுனால பிரச்சனையில எப்படி சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு, எப்படி அவரால மட்டும் சத்துருவை மேற்கொள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா அந்த சங்கீதத்துல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 19ல என் கர்த்தருக்கு தோத்திரம், அவர் விசாலமான இடத்தில்
என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அவர் என்னை தப்புவித்தார். என்ன அவர் விடுதலை ஆக்கினார் அவர் எழுதுறாருங்க. அவர் நோட்ஸ் என்ன எழுதுறாருங்க சொல்லுங்க. அவர் என்ன தப்புவிச்சாரு, அவர் என்ன விடுதலை ஆக்கினாரு, அவர் எனக்கு ஆதரவா இருந்தாரு, அவர் என்ன தூக்கி விட்டாரு. என்னிலும் பலத்த சத்துருவுடைய கையில் இருந்து ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கினாரு. தாவீதால மட்டும் அது எப்படி முடிஞ்சிச்சு சொல்லுங்க? எப்படி முடிஞ்சிச்சு? என்னக்கா துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. சரிக்கா. அப்புறம் பாக்கியத்துக்கா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க நோட்ஸ். அவங்களுக்கு போய் நான் இப்படி சொல்லுங்க. அடுத்து துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வேகமா டைம் ஆயிடுச்சு. தேவனை தேடிக்கிட்டே இருந்தாரு. ரைட்டுக்கா. அடுத்து அந்த அக்கா ஏதோ கையை உயர்த்தி சொல்றாங்க. சொல்லுங்க என்னக்கா? தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார், அதனால அவரு சக்சஸ் பண்ணிட்டார். அடுத்து தேவன் வலது பரிசத்திலேயே இருந்தாரு. ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, இப்பதான் எனக்கு வருது வார்த்தைலாம். சீக்கிரம். கேட்டு கேட்டு பெற்றுக் கொண்டாரு. அப்புறம் ஏன் பிரதர்ஸுங்க சபையில பேசக்கூடாதா சொல்லுங்க? இப்ப சரி நேராச்சு. இப்ப நம்ம என்ன துதிக்காமலா இருக்கிறோம்? வருதுல என்ன பிரதர்? நம்ம என்ன துதிக்காமலா இருக்கோம்? அக்கா சொல்லுங்க அக்கா. நம்ம என்ன துதிக்காமல இருந்தோம்? அந்த அக்கா ஒரு சொன்னாங்க தெரிந்து கொண்டார். அப்புறம் என்ன நம்மள இருங்க இப்ப பேசக்கூடாது, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு, இனி ஏன் டைம்? அந்த அக்கா சொன்னாரு கர்த்தர் தெரிந்து கொண்டார், நம்மள என்ன ரோட்லயே விட்டுட்டாரு. என்ன மேத்யூ பிரதர் சொல்லுங்க? அப்புறம் இந்த அக்கா சொன்னாங்க, ஜெயராணி அக்கா என்ன சொன்னாங்க? கேட்டு கேட்டு செஞ்சாரு, நம்ம என்ன கேட்காமல செய்யறோம். அப்புறம் அங்க ஒரு அக்கா சொன்னாங்க, சகாயத்த அக்கா சொன்னாங்க, தேடி தேடி செஞ்சான். இப்ப என்ன நம்ம தேடாமலா இருக்கிறோம்? இப்ப என்ன தெரியுதுன்னா, அவன் பண்ணின அத்தனை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பண்ணி இருக்கிறோம், பண்ண போறோம். ஆனா பிரச்சனை தான் மாறல. ஆனா சத்துருவை தான் மேற்கொள்ள முடியல. 1 சாமுவேல் 30க்கு திருப்புங்க. இங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நமக்கு நேரம்லாம் கிடையாது. அமலேக்கியர்கள் வந்து தாவீதை, அவன் குடும்பத்தை, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இங்க தாவீது எப்படி சக்சஸ் பண்ணாருன்றதுக்கான நோட்ஸ் இங்க இருக்கு. தாவீது சக்சஸ் பண்ணினதுக்கான பதில் அந்த இடத்துல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன்றவங்க கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆசைங்க. கை அசையலன்னா புத்தி மந்தமா இருக்குன்னு அர்த்தம், சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது, அவங்க வந்து கொள்ளையடித்து அக்கினியால சுட்டெரித்து, 2வது வசனம், அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியோர்களையும் பெரியோர்களையும் சிறைப்பிடித்து, எல்லாரும் என் முகத்தை பாருங்க, இருங்க, எல்லாரும் என் முகத்தை பார்க்கணும். இனி யாரும் பேசக்கூடாது, டைம் ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு எப்போதுமே நம்மளை சிறை பிடிக்கிறதுக்கு தான் ரைட்ஸ் இருக்க தவிர கொன்று போடுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அங்க வசனம் சொல்லுகிறது, அவர்களை சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல். பிசாசுக்கு ஒரு லிமிட்டை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனைக்கு ஒரு லிமிட்டை கொடுத்து வச்சிருக்கிறாரு. யோபு அவன் சோதிக்க வந்தப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் மேல மட்டும் கை போடாத, இது என்ன வேணாலும் நீ செஞ்சுக்க. வயல் வேணுமா எடுத்துக்க, வீடு வேணுமா எடுத்துக்க, பிள்ளைங்க வேணுமா எடுத்துக்க, தோட்டம் வேணுமா எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க. கவனிங்க, கர்த்தர் அனுமதி கொடுத்த எல்லா வரைக்கும் சத்துரு நம்மளை சிறைப்பிடிப்பான தவிர கர்த்தர் அனுமதிக்காத எதையுமே நம் வாழ்வில் பிசாசினால, பிரச்சனையினால, போராட்டத்தினால செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு எது வரைக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, சிறைப்பிடிக்கிற வரைக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு மேல் கொண்டு அவன் எதையும்
நமக்குள்ள செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்ப தாவீது அவனுடைய மனுஷர் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். இப்ப வந்துட்டு அங்க பாக்குறாங்க, வசனம் சொல்லுகிறது எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கொண்டு போயாச்சு. வேத வார்த்தை சொல்லுகிறது, அவன் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான். ஆமென் சொல்லுங்க. ஆமே. பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தாவீது 6வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது, தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. இவனும் அழுதான். இவனும் அழுதான். இருங்கக்கா, இவனும் அழுதான். வாழ்க்கையில அழுகணும். வாழ்க்கையில அழுகணும். இப்பெல்லாம் அழுதாதான் மன அழுத்தம் போய் மைண்டு லேசாயிரும். இந்த சகோதரிகளுக்கெல்லாம் பாருங்களேன், ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆனா சகோதரர்களுக்கு மட்டும் பாருங்களேன், பிரதர்ஸங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. ரொம்ப சகோதரிகளுக்கு என்ன வரதில்லை, வராது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க மெடிக்கல் லிஸ்ட் எடுத்த பாருங்களேன், மெஜாரிட்டி பிரதர்ஸங்களுக்கு தான், சகோதரர்களுக்கு தான், தகப்பன்மார்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்கே வரும். சகோதரிகளுக்கு வராது. ஏன் தெரியுமா வராது? தொட்டதுக்கெல்லாம் அழுது 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 சினுங்கி 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 கண்ணை கசக்கி 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 அவங்களுக்குள்ள இருக்க பிரஷரை எல்லாம் வெளியேற்றிடுவாங்க. அது ஒரு கிருபை உங்களுக்கு. பாத்தீங்களா? ஆமென் சொல்றாங்க. பாத்தீங்களா? இந்த சகோதரிகள் உள்ள எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. ஆமென். எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு ஓட்டவை சகோதரிகள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி எதை சொல்றோமோ மீது எதுவுமே மண்டக்குள்ள போகாது. அது மட்டும்தான் போகும். இதை வேற சொல்லிடுவாங்க. சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. என்னக்கா? நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. கவனிங்க. ஆனா அந்த சகோதரர்கள் பாருங்க, அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள்ட்ட இருந்து வார்த்தையை என்ன பண்ணிட முடியாது, வாங்கிட முடியாது. சகோதரர்கள் பொதுவா நினைப்பாங்க, அழுகிறது அவமானம்னு நினைப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? அவ்வளவு சீக்கிரம் அழுதுற மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் எதையும் யார்கிட்டையும் என்ன பண்ணிட மாட்டாங்க வெளியே. ஆனா உங்கள்கிட்ட தான் நான் கேட்கிறேன், சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். பிள்ளையினால பிரச்சனை இருக்கும், மனைவியினால பிரச்சனை இருக்கும், வீட்டுக்கு வந்த ஆளால பிரச்சனை இருக்கும், நம்ம வீட்டை விட்டு போன ஆளால பிரச்சனை இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க எதையும். ஆனா வெளியே வரும்போது பாருங்க, நல்ல வெள்ளையும் செல்லையுமா டக்கிங் பண்ணி இந்த சகோதரர்கள் எல்லாம் அப்படியே அடக்கி அடக்கி வச்சுக்குவாங்க. அதனாலதான் பாருங்க, பிரஷர் இருக்கும், சுகர் இருக்கும், ஐபிபி இருக்கும், லோ பிபி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாம் வரும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க உங்க ஃப்ரெஷ் மைண்ட அழுத்தத்துக்குள்ள எப்பவுமே வச்சுக்க கூடாது. நீங்க பிரஷர்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெடிச்சிரும் நரம்பு. பிரஷர் அப்ப ரிலீஸ் பண்ணிடணும். உங்களுக்கு தான், நீங்க தான் அழுதுதான் புரிச்சுறீங்களே, விட்டுருங்க. நான் உங்கள்ட்ட சொல்லல, இங்க தான் சொல்றேன். அதனால பிரதர்ஸங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எப்போதும் உங்களை அப்படியே ஒரு இறுக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃபை நீங்க சக்சஸ் பண்ண முடியவே முடியாது. முடியவே முடியாது. கர்த்தர் சமூகத்துக்கு போங்க, கர்த்தர்ட்ட வாயை தரங்க, கர்த்தர்ட்ட அமருங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. உங்களுடைய எல்லா பிரஷரையும் கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வச்சு உங்க மைண்ட
நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உங்க ஆவிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதத்தை உட்கார்ந்து வாசிச்சு தியானிச்சு. உலக மனுஷன் இருந்தா டாஸ்மார்க்கு போயிருவான் பிரதர். உலக மனுஷனா இருந்தா சினிமா தியேட்டருக்கு போயிருவான். உலக மனுஷனா இருந்தா பிரியாணி கடைக்கு போயிருவான் பிரஷரை இறக்கிறதுக்கு. நான் பிராக்டிகலா பேசுறேன். இப்ப உங்கள்ட்ட பிராக்டிகலா பேசுறேன். உலக மனுஷனா இருந்தா சினிமா பாட்டை போட்டு கேட்டு, ராஜா சாங்க போட்டு கேட்டு என்ன ஆயிருவாரு? ரிலீஃப் ஆயிருவாரு. உலக மனுஷனுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா தேவ மனிதர்களாகிய நமக்கு கர்த்தருடைய சமூகம் ஒன்று மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எழுதுறான், விக்கு நகங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். என் பிரச்சனை கடந்து போகும் மட்டும், என் உபத்திரவம் கடந்து போகும் மட்டும், என் பாடு கடந்து போகும் மட்டும் கர்த்தருக்கு தோத்திரம். கவனிங்க, இப்ப சக்சஸ் பண்றதுக்கு தாவீது செஞ்ச ஒண்ணு, தன்னை தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. இப்ப சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்றேன், பிரச்சனையை சக்சஸ் ஜெயிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, கர்த்தருக்குள்ள எப்படி திடப்படுத்த முடியும்? வசனத்தை வாசிச்சு வாசிச்சு, வசனத்தை சத்தமிட்டு சொல்லி சொல்லி, கர்த்தரை துதிச்சு துதிச்சு ஆராதிச்சு. எப்படி தெரியுமா? கர்த்தர் இருக்காருயா, அவர் பாத்துக்குவாரியா. எப்படிங்க? நல்லா சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பாத்துக்குவாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சிறை பிடிச்சிட்டு போனோனே இவன் தாவீது கூட இவனும் தான் எல்லாம் தாவீதோட போயிட்டு இப்ப வந்தான். பிரச்சனை வந்தோன்னா இப்ப எல்லாம் சொல்றான், என் குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் பாத்தீங்களா, தாவீது தான். இவனுங்க பேசினது மட்டும் செய்யல. மார்ட்டின் பிரதர் கல் எடுத்து அடிக்கவே பிளான் பண்ணிட்டானுங்க. தாவீது ஒன்னும் பேசல. தாவீது சக்சஸ் பண்றதுக்கு 2வது ஒண்ணுமே பேசக்கூடாது. என்னக்கா? வீணான எதுவும் பேசக்கூடாது, வீணான வார்த்தையை விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வீணானது பேசவே கூடாது. உடனே அப்பாவை இழுத்து, அம்மாவை இழுத்து, மாமனாரை இழுத்து, மாமியாரை இழுத்து, கூட மார்ட்டின் பிரதரை இழுத்து, நீ இந்த மார்ட்டின் ஜபத்துக்கு போய்த்தான் நீ இப்படி ஆயிட்ட, அதை இழுத்து. என்ன பிரதர் கரெக்டா சொல்றேன் நான்? பிரதர்ஸுங்க பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தா அண்ணா கை பிடிங்க. காரக்குடி அண்ணா கையை பிடிங்க. யாராவது ஒருத்தங்க மாத்தி பிரதர் பிடிங்க. அவரை தான் சொன்னேன். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தா பிரச்சனை உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தான். மாமனார மாமியார உள்ள இழுக்க கூடாது. ஓப்படியா கொழுந்தியாவெல்லாம் இழுக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. இங்க பக்கத்துல கையை பிடிங்க, பக்கத்துல கையை பிடிங்க, சீக்கிரம் கையை பிடிங்க. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை நீங்க 2 பேர் தான் பேசிக்கணும். ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் பிரச்சனைனா யாரை தான் பேசணும்? உயிரோட இருக்க ஆளையே பேசுறது தப்பு. செத்து போனால கூட்டு பேசுறான். இந்த ஏரோஸ் கல்றையில வச்சிருக்கான் அந்த அவத்தான் அவ பண்ணுன இந்த லட்சணத்துல பைபிள் வேற படிக்கிறோம். இந்த லட்சணத்துல இங்க வந்து நின்னுட்டு என்ன பாட்டு பாடுறோம்? வீணானதை பேசுனீங்கன்னா பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. வாழ்நாள் எல்லாம் வீணானதை தான் என்ன பண்ணணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எதையும் பேசக்கூடாது, எதையும் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாவீது பாருங்க, ஒன்னும் பேசல, ஒன்னும் பேசல. தாவீதுடைய சக்சஸுக்கு காரணமே அவன் வீணான காரியத்தை பேசவே மாட்டான், எங்கேயும் பேச மாட்டான். வீணான காரியத்தை யாருகிட்டையும் பேச மாட்டான்.
தான் வாழ்நாளா எல்லாம் எதிரியா இருந்த சவுல நேருக்கு நேர் மீட் பண்றப்ப கூட அவ பேசல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, உபத்திரவம் வரும் பொழுது, சத்துரு குடும்பத்தை சிறைப்பிடிக்கும் பொழுது, சத்துரு பிள்ளைகளை சிறைப்பிடிக்கும் பொழுது, சத்துரு புருஷனை சிறைப்பிடிக்கும் பொழுது, சத்துரு மனைவியை சிறைப்பிடிக்கும் போது, நான் வீணான எதுவுமே பேச மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆசை இப்போ ஒரு ஜெபம் பண்ணிடலாமான்னு. மொத்தமா ஜெபம் பண்ணிடுவோம், நேரம் ஆச்சு. கவனிங்க, கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டான். நான் உங்களுக்கு சொல்றேன், அமைதியா இருங்க. நான்லாம் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு பேசுறேன். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று வரல, அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தெரியுமா சொல்றாரு? அமைதியாருன்னு சொல்றாரு. அமைதியாயிரு, நான் உனக்கு பார்த்துக்கிறேன், நான் உனக்கு வேலை செய்யறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவன் அப்படியே அமைதியா இருந்தான். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக்கிட்டான். வீணான வார்த்தை எதுவுமே பேசல, வீணான காரியம் எதுவுமே பேசல. இப்ப ரெண்டாவது அவன் என்ன பண்ணனானா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி. ஆமென் சொல்லுங்க. தாவீது, கவனிங்க, ஆண்டவர்ட்ட போனான். அப்ப தாவீது இப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னா, என் வாழ்வில் எந்த பிரச்சனையையும் தேவனால மட்டும்தான் தீர்க்க முடியும். என் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரால மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். ஆமே. பக்கத்துல கைய பிடிங்க, சிஸ்டருங்க கைய பிடிங்க, பிரதர்ஸுங்க பக்கத்துல கைய பிடிங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, பண பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, எதுவுமே ஆண்டவரால தான் தீர்க்க முடியும். சொல்லுங்க, எதுவுமே, எந்த பிரச்சனையும் ஆண்டவரால மட்டும்தான் தீர்க்க முடியும். இதை நீங்க முழுசா நம்பணும். நீங்க இதை முழுசா உள் வாங்கிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில சகோதரிமார்கள்லாம் கடன் பிரச்சனை தீரலன்னு வச்சுக்கோங்களேன், புருஷனை பார்த்து சொல்றாங்க, கையால் ஆகாதாள், என்னத்தையா நீ சம்பாதிக்கிற? எப்படி? ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருக்கியா? ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க புருஷனை அப்படிலாம் பேச என்னக்கா கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவன் தேவ சாயலா இருக்கிறான், அவன் தேவனால உருவாக்கப்பட்டவனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்துருச்சு கடன், வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்ல. கர்த்தரை நோக்கி போய் ஆண்டவர்கிட்ட போறான் தாவீது. கர்த்தரை நோக்கி வாசிங்க, 8 வேகமா வாசிங்க, நேராச்சு. நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். என்ன கேட்டான்? எப்படி? புடிச்சிட்டு போயிருக்கிறது யார? சொல்லுங்க, புடிச்சிட்டு போயிருக்கிறது யார? மனைவி பிள்ளைங்களை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். இப்ப கர்த்தர்கிட்ட போய் கேட்கிற, ஆண்டவரே, என் மனைவியையும் என் பிள்ளையையும் என் ஜனங்களையும் நான் விடுதலை ஆக்கட்டுமா வேண்டாமா? எப்படி இருக்கு? நீங்க இப்படி ஒரு ஜெபம் பண்ணினீங்க, அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள உங்களை வச்சிருக்க மாட்டாங்க. கவனிங்க, தாவீது கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. தான் வாழ்க்கையில எதை செய்யறதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்காம,
ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்காம, ஆண்டவர்கிட்ட ஒரு சிக்னல் வராம தாவீது தான் வாழ்க்கையில எதையுமே செஞ்சது கிடையாது. நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், ஆண்டவருடைய நாலேஜை தாண்டி அப்புறம் வந்து சொல்லிக்கலான்ட்டு கூட சில ஆள் இந்த அட்டகாசம் பண்றது, போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறமேல வந்து சொல்றது, அது தாவீது செய்யல. எதை செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே உங்க ஒப்பீனியன் என்ன, நீங்க என்ன விரும்புறீங்க அப்படின்றத ஆண்டவருடைய கைடன்ஸ் இல்லாம தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி, நான் தான் கோலியாத்தையே வீழ்த்திருக்கேனே, நான் தான் கரடிய சிங்கத்தெல்லாம் கொண்டிருக்கிறேனே, நான் தான் இதுக்கு முன்னாடி நிறைய யுத்தம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு எதுவுமே அவன் ஆண்டவரை தாண்டி ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாம தன்னிச்சையாக தாவீது தான் வாழ்க்கையில எதையுமே செய்யாததுனால தாவீது சத்துருவை மேற்கொண்டான். ஆமென். நம்பர் 3. சரி, நீங்க 3ன்னு சொன்னா நானும் 3ன்னு சொல்லிடுறேன். கவனிங்க, எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட போங்க. என்ன அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட போங்க. இந்த பொண்ணை கட்டலாமா, இந்த பையனை கட்டலாமா, இந்த மருமகளை இந்த மகளை மருமகளா சேர்த்துக்கலாமா, இந்த பையனை குடும்பத்துக்குள்ள மருமகனா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சு பாருங்க, உங்க லைஃப்ல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். ஆமென், ஆமென். அதுதான் தாவீதினுடைய வெற்றிக்கு காரணம். நேராச்சு, எழுந்து நிற்போம். எழும்புங்க, வேகமா எழும்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா எழும்புங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல ஜீசஸ். கவனிங்க, கவனிங்க, எல்லாரும் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. நம்ம டாபிக் சத்துருவை மேற்கொள்ளணும். ஒன்று, நம்மளை திடப்படுத்தணும், கர்த்தருக்குள்ள திடப்படுத்தணும். 2வது, கர்த்தருக்குள்ள விசாரிக்கணும். 3வது, வீண் வார்த்தை பேசவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. இன்னையிலிருந்து இந்த ஜூன் 22 மத்தியானம், ஆண்டவரே இன்னையிலிருந்து என் வாயிலிருந்து என் இருதயத்திலிருந்து வீண் வார்த்தை, கையை உயர்த்தி வாயை திறந்து, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் கையை உயர்த்தி வாய் திறந்து சொல்லணும். நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வீணான வார்த்தையை ஆண்டவரே நான் பேச மாட்டேன், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ரபா சந்தடா ரபாடா ரிகாடா லகாடா ரபா ஷகடா லரபா. கை கீழ போடுங்க. இது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம டாபிக் என்னன்னா, சத்துருவை மேற்கொள்றது. பின்தொடர்கிற சத்துருவை சங்காரம் பண்ணணும், பின்தொடர்ந்து வர சத்துருவை அழிக்கணும். கவனிங்க, கண்ணை திறந்து கவனிங்க. நம்பர் 1, நம்ம செய்ய வேண்டியது ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஜெபம் ஒன்றுதான் சத்துருவை மேற்கொள்றதற்கான ஒரே தீர்வு. ஜெபத்தினால் செய்ய முடியாத எதையும் மற்ற எதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். இயேசு சொன்னாரு,
சில பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருந்து எப்படிங்க? இங்க வாரத்துல ஒரு நாள் நான் உபவாசிக்கிறேன்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதில்லை. நீங்க உபவாசிக்கிறது நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. நான் அப்படியே டிப்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒருவேளை நீங்க பகல்ல வேலை செய்யலாம், இந்த அக்கா மாறுங்களாம், இந்த இவங்களை மாறிடலாம். நீங்க நைட்ல உபவாசம் இருக்கணும். நைட்டு சாப்பாடை ஒதுக்கிட்டு குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் உட்காரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க பசங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல பொண்ணு வரணும், நல்ல பையன் வரணும்னா கண்ணை முழிச்சு கேட்கணும். வாரத்தில் ஒரு நாள் ராத்திரி உபவாசம் இருந்து உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நல்ல பையனை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அம்மா ஜெபம் பண்ணா நடக்காது, நீ ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன தம்பி, உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு என்ன கல்யாணம் நடக்கல, வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, ஐயோ பிரசங்கம் போகும் போல இருக்க, தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம், காரு, வீடு இது ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு உங்க கூட பரலோகத்துக்கு வரணும். என்னங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடி சொல்லுங்க, என் பையன் படிச்சுட்டான், வேலை கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, மருமகன் கிடைச்சிட்டான், மருமகள் கிடைச்சிட்டா. இது இல்லை ஆசீர்வாதம். இதெல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், உங்க புருஷன்மாருங்க ரட்சிக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. சகோதரர்களுக்கு சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் ராத்திரில உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கரம் உயர்த்தி நீங்க ஜெபிக்கணும். ஒரு மோசமான உலகத்துல உங்க பிள்ளைங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு வஞ்சிக்கிற உலகத்துல உங்க பிள்ளைங்க இருக்காங்க. பிசாசு வாரிக்கிட்டு போக இருக்கிறான். சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களை, ஊழியத்துக்கு உதவியா இருக்கிற பிள்ளைங்களை பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பார்த்துட்டு இருக்கான். என்ன? நான் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ராத்திரி ஒரு நாள் உபவாசம் இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர்ட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைகள் இந்த உலகத்தின் தீங்குக்கு தீமைக்கு ஆண்டவரே விலக்கி பாதுகாக்க ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனையை வச்சு வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அதிகபட்சமா வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஜெபிச்சா தான் நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருவை, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஜெபம் எப்படி பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல போய் நல்லா உட்கார்ந்து ஆண்டவரை நல்லா துதிச்சு பாடணும். என்ன பண்ணணும்? நல்லா துதிச்சு பாடணும். நீங்க வேதத்துல பாருங்க, ஆண்டவர் வல்லமை எப்ப வெளிப்பட்டுச்சுன்னா அவர்கள் துதித்து பாடி ஆராதித்த போதுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. யோசேபாத்துக்கு விரோதமாய் 3 தேசத்தின் ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தப்ப, ஒன்னு அவன் உபவாசத்தை அறிவித்தான், 2வது கர்த்தரை பாடி துதிச்சான். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணுமா? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? கவனிங்க. ஆமென் சொன்னாலும் வராது. ராத்திரில பகல்ல வேலைக்கு போறவங்க ராத்திரில உட்காருங்க. வேலைக்கு போகாதவங்க பகல்ல உட்காருங்க. எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு, எப்படிங்க? கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு, ஆமென் சொல்லுங்க. கொஞ்சோண்டு 4 இட்லி சாப்பிடுவீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து நல்ல பாட்டு பாடணும். ஆமென் சொல்லுங்க. விடுதலையை எப்ப தெரியுமா உணர முடியும்? நீங்க உங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை கண்ட்ரோல் மீறி நீங்க கர்த்தரை பாடி துதிப்பீங்க.
அப்படி துதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க எல்லைக்குள்ள சத்துரு ஆட்டம் காண ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். கர்த்தர் இறங்க ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். உங்க லிமிட்டை தாண்டி சத்தமா ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க லிமிட்டை தாண்டி கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண நினைப்பீங்க, ஆனா அதை தாண்டி வரும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு இப்பொழுது அவர் அந்த ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பிரேக் போட்டுற கூடாது. அது அப்படியே என்ன பண்ணணும்னா கண்டினியூ பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் தாவீது சொன்னான். கோலியாத்தை மேற்கொள்ளும் போது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். தாவீது சொல்றான், சிங்கத்தை கரடிய என் கையால கொன்ன, இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுடைய கையிலிருந்து என்ன அவர் தப்புவிப்பார். நான்காவது, உங்க விடுதலைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் போது, இயேசுவே உம்முடைய ரத்தத்தை என் வீட்டுக்குள்ள தெளிக்கிறேன், இயேசுவே என் வாகனத்துக்கு மேல உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவே என் பிள்ளைங்க மேல. பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்ணுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க. உங்க காலத்துல உங்க அப்பா ஒரு அதட்டுனா நீங்க என்ன பண்ணீங்க? கப்பு சிப்புன்னு போனீங்க. இப்ப அப்படிலாம் போகாது. ஏன்னா வளர்ப்பு அப்படி, உலகம் அப்படி, எதிர்த்து நிற்கும், துணிஞ்சு நிற்கும். உனக்கு என்ன தெரியும்? அப்படிதான் செய்வேன். நீ யாரு? இதெல்லாம் வரும். இதெல்லாம் பேசுறது உங்க பிள்ளை இல்ல, பிள்ளைக்குள்ள இருக்கிற பேய். அப்ப நீங்க அங்க போய் நின்னுகிட்டு எழுத்துல நின்னுகிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். இயேசுடைய ரத்தத்தை தெளித்து, இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கையை நல்ல ஆண்டவர்கிட்ட உயர்த்தி நல்ல வாயை திறந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா, இயேசுவே என் சத்துருவை நான் மேற்கொள்ளணும், என் போராட்டத்தை நான் மேற்கொள்ளணும், என் பிரச்சனையை நான் மேற்கொள்ளணும், என் தடை தகர்க்கப்படணும். தாவீது சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீது சொல்றான், எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும், எத்தனை பெரிய உபத்திரவம் வந்தாலும், எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளுவேன். கர்த்தரால நல்ல கையை உயர்த்தி நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிங்க, நல்லா துதிங்க. இப்பொழுது நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்லா துதிங்க, நல்ல ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து நல்லா துதிங்க. நல்ல ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதி பாட தொடங்கினார்கள். யுத்தத்தை கர்த்தர் செஞ்சார். நீங்க பாடுகிற நேரம், துதிக்கிற நேரம், உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஓராபா சந்தாடா ரபாடா நல்ல ஆவியில பிரதர் சிஸ்டர் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல அபிஷேகம் பெற்றவங்க வாயை திறந்து, வாயை அடக்கிக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க, சும்மா இருக்காதீங்க. ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றோம். Name of Jesus, name of Jesus. Shabala rabala ribala rabala raja dada lada dara dada riga dada la raba dada raba dada raba uraba shagada lagada yandada la raba la raga dada raba dada raba dada. துதிங்க, நல்லா துதிங்க. இயேசுவின் நாமத்தில் பின் தொடர்கிற சத்துருவை, நெடு நாளாய் இருக்கிற பிரச்சனை, நெடு நாளாய் இருக்கிற குழப்பம், நெடு நாட்களாய் இருக்கிற போராட்டம் இப்ப இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டை விட்டு, எங்கள் எல்லையை விட்டு, எங்கள் பாளையத்தை விட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கைதட்டி ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். நல்ல கை தட்டி வாய் திறந்து பாருங்க. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஜெயம் போடு. சத்தமே கேட்கல. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். தீர்ப்பத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். தீர்ப்பத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.